ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சென்னா மசாலா செய்யறதுக்கு 1/4 கிலோ கொண்டக்கடலையை ஒரு 7 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அதில் ஒரு நறுக்கிய வெங்காயம், நம்ம இதை அரைக்க போகிறதுனால ரொம்ப பொடியாக நறுக்க தேவையில்லை. எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினோன்னு எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைக்க போறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சோம்னா ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தான சென்னா கிரேவி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 2 இதில் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலையை இதில் சேர்க்க போகிறோம். கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் அப்புறம் கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது கூட தேவையான தண்ணியும் சேர்க்க போகிறோம். நம்ம கடலை ஊற வச்சிருக்க தண்ணியும் இதில் சேர்த்துருக்கோம். அதில் சத்தெல்லாம் இறங்கியிருக்கும், ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்களும் அதை கீழே ஊற்றிடாம கிரேவி ரெடி பண்ணும்போதே மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். கடைசியா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.